ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மாஃபியா ஃபேமிலி சீசன் 4ஓட நெக்ஸ்ட் பாட்டை டைட் பண்ணிருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ள போகலாம். இங்கே பாருங்கடா, ஜோனாவுக்கு பேரா ஷாலாவாக கொடுக்காட்டிங்கிற மாதிரி சில பர்சன்ஸ் கமெண்ட் பண்ணிட்டீங்க. இங்கே பாருங்கள், நான் ஜங்கு கூட டாக்டராக மென்ஷன் பண்ணிவிட்டேன், ஸ்டோரி ரெடி பண்ணியிருக்கேன். என் எஃப்எஃப்ஐ ஸ்டார்ட் பண்ண சொல்லியே நான் ஜானாவுக்கு பார்ட்னராக ஒரு கேலை தான் கொடுக்கணுங்கிற மாதிரி திங்க் பண்ணேன். நேம் தான் எனக்கு கொஞ்சம் குழப்பிச்சு, அதனால தான் நான் நேம் சொன்னேன். நீங்கள் யாருமே ஜொங்கு கூட டாக்டர் ஜோனானுக்கிறதுனால ஜொங்குக்கு மாதிரியே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணாதீங்க. எனக்கு நேம் எதுவுமே தெரியல, அதனால தான் நான் ஜோனானுங்கிற மாதிரி நேம் வச்சுருந்தேன். ஓகே, குக்கின்னு போய் தான் குக்கியோட பேரை எப்போதுமே சேஞ்ச் பண்ணக்கூடாதுன்னு நான் வியாவே வச்சுருந்தேன். ஜோனா ஒரு நார்மல் கேர்ள். ஓகே, நீங்கள் ஜொங்குக்கு கேர்ள் லுக்லேயோ இல்லாட்டே கேர்ள் லுக்லேயோ இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யாரும் தப்பாக திங்க் பண்ணிக்காதீங்க. ஓகேடா, ஜங்குக்கோட டாக்டர் அவ்வளோதான் ஜோனா. அது மட்டும் இல்லை, ஜோனாவோட பேராக நான் ஒரு கேலை தான் கொடுக்கணுங்கிற மாதிரி எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ண சொல்லி திங்க் பண்ணி வச்சுட்டுதான். நேமுக்காக தான் எந்த நேம் செலெக்ஷன் பண்ணான்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தேன். அதான் நான் ஷாலானுங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அண்டு சிஸ்டருமே எனக்கு ஓகேங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணதை பார்த்து நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். யாரும் தப்பாக எடுத்துக்க கூடாதுன்னுக்காக தான் இவ்வளோக்குள்ளே நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஓகே, நீங்கள் டே குக்கை பாருங்கள், பி குக்கு பாருங்கள், அதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் பார்க்காதீங்க. எனக்கு நேம் தெரியல, அதனால தான் நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நேம் கொடுத்துருக்கேன். ஓகே, யாரும் கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. ஓகே, நான் ஷாலாவை தான் பேராக கொடுக்க திங்க் பண்ணுறேன். ஆனால் இந்த சீசனில் கிடையாது. ஏன்னா ஜோனாவும் ஷாலாவும் இப்போ ஸ்கூல் படிக்கிற சின்ன பசங்க தான், அதனால நான் பேராக இப்போலாம் கொடுக்க மாட்டேன். ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட் இன்ட்ரோட இப்போ கூப்பிட்ருக்கேன். சீசன் 4ல் டேக் குக் வி குக் மட்டும்தான். நீங்கள் யாரும் கன்ஃபியூஷன் ஆகிக்காதீங்க. ஓகே, இப்போ அப்படியே நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். நான் பேசுகிற வேடோட பெயிண்டர் மாதிரி தெரிஞ்சால் ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். மறுபடியும் சொல்கிறேன், நான் பேசுகிற வேட யாருக்காவது கஷ்டமாக தெரிஞ்சால் சாரிடா, ஃபர்கியூ பண்ணிடுங்க. ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஜாக்ஸ் தான் இந்த பிளேஸில் 2% என்ட்ரு ஆக்கியிருக்கான். என்ன பண்ண, அவடா எனிமின்னு தெரிஞ்சிருந்தா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலையே. குக்கியை நமக்கு இருக்க சொல்லி இந்த மாதிரி அட்டாக் பண்ணிட்டாலேங்கிற மாரி டென்ஷனில் இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா வே கரெக்டாக ஹாலில் உட்காந்துருக்க மூமெண்ட்டுக்கு நம்ம டே ஒரு மாதிரி டிப்ரெஷனில் க்ரை பண்ணுற மூமெண்ட்டை பிரேக் பண்ணதுக்காக டேயோட ரூமில் கொண்டு நம்ம ஜொங்குக்கு விட்டுட்டு கரெக்டாக வி பக்கத்தில் தான் நிற்கிறாரு. நீ எதுக்காக பார்ட்டி பிளேஸை விட்டு ஹவுஸுக்கு பேக் சைட் போன, என்ன திங்க் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி வீக்கிட்ட கேட்க, இந்த சவுண்டை கேட்டு பாய்ஸஸ் எல்லோரும் சுகாவோட ரூமை விட்டு வெளியே வேண்டாம். குக்கி கேன்சல் போயிருக்கிறாரு. நம்ம டேக்குமே க்ரை பண்ண பொசிஷனில் ஒரு மாதிரி டயர்டாக இருப்பார். டேயோட ஹெல்த் யூஸ் ப்ராப்ளத்தில் இருக்கிற மூமெண்ட்டுக்கு டேக்கான மெடிசன்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்து டேயை ஸ்லீப் பண்ண வச்சுட்டு தான் நம்ம ஜொங்குக்கு வெளியே வந்துருப்பாரு. இந்த மாதிரி வீக்கிட்ட ஜொங்குக்கு பேசுகிறது குக்கிக்கும் தெரியல, டேக்கும் தெரியல. அவங்க அப்படியே ஃபுல்லாக கான்சல்ட் பொசிஷனில் குக்கி இருந்தால் டே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மெடிசன் போட்ட டயர்டில் ஸ்லீப் ஆகிட்ருக்காரு. இந்த மாதிரி டயர்டாக இருந்தால் ஜொங்கு கோவட்டில் வாயை டறந்து பேசுகிறியா, ஃபங்க்ஷன் பிளேஸை விட்டுட்டு எதுக்கு ஹவுஸுக்கு பேக் சைட் போன நீ அப்படிங்கிற மாதிரி வீயை பாட்டு கேட்டேன். வீ டக்குன்னு சோஃபாவிலேருந்து எழுந்துக்கிட்டு, நான் சும்மாடா அங்கே போய் நின்னேன். சும்மா போய் நின்னியா, எதுக்கு அங்கே போய் நிற்கணும்? ஃபங்க்ஷன் ஃப்ரெண்ட்ஸ் சைட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது. ஃபங்க்ஷனில் அத்தனை பர்சன்ஸ் இருக்க சொல்ல நீ தான் பேக் சைடில் போய் இருந்துருக்க. நீ பேக் சைடில் இருக்குங்க போயிட்டான், என் குக்கி அங்கே வந்துருக்கான். நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வியோட ஷார்ட் கலரை கிரிப்பை நம்ம ஜொங்குக்கு பூச்சப்படி, என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க நீ, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? எப்படி 100% இந்த பிளேஸ்க்கு வந்தாங்க? எப்படி 100% இந்த பிளேஸ்க்கு என் குக்கியை அட்டாக் பண்ணாங்க? நீ தானே 100% ரெடி பண்ண அப்படிங்கிற மாதிரி என்னபடி வியை பாட்டு பேசுனா இல்லைங்கிற மாதிரி நம்ம வி ஹெட்டன் ஆக்ட் பண்ணால் நீ தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோவத்தில் விஏ ஸ்லாப் பண்ணவும் வி பயத்திலே நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணோம். பாய்ஸஸ் எல்லாரும் அப்படி ஸ்டெப்லேருந்து வேகமாக கீழே இறங்கின பொசிஷன்லேயே ஜொங்குக்கு கிரிப்பாக பிடிக்கிறாங்க. இந்த மாதிரி பிடிச்சோம். ஜாக்ஸுக்கு இங்கே நடக்கிற மூமெண்ட்டெல்லாம் பார்க்க சொல்ல அவ்வளோ ஹாப்பியாகிடு. ஹாப்பினஸில் சிரித்தான். என்ன அங்கிள் இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க, நானே எதுக்காக குக்கி இந்த மாதிரி பண்ண போகிறேன்? நீ தான் ஏதோ பிளான் பண்ணி இந்த ஹவுஸ்க்குள்ள என்ட்ரு ஆயிருக்க. என்ன முட்டாள் நினச்சிட்டு இருக்கியா, இல்லை பைத்தியம் நினச்சிட்டு இருக்கியா? டே,
எனக்கு எல்லாரை பற்றியும் ரொம்ப நல்லாவே தெரியும். இங்கே இருக்கிற ஒவ்வொரு பர்சன்ட் என்ன மாதிரி ஒர்க்குக்காக இந்த பிளேஸ்க்கு வந்துருக்காங்கன்னு தெரியும். ஒரு பர்சண்ட்டை பாட்டை நல்லாட்டி கண்டுபிடிச்சிருவேன். நீ ஏதோ ஒரு சீக்கிரட்டாக எங்ககிட்ட இருந்து மறைச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் அது என்னன்னுங்கிறது தான் தெரியல. என் சன்னுக்கு மட்டும் ஏதோ ஒன்று ஆச்சு. அன்னைக்கு தான் உன்னோட ஃபைனல் டேவாக இருக்கும். இந்த ஜங்குக்கு ஒன்று சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் கட்டின பொசிஷன்லேயே பாய்ஸஸோட ஆன்சர்லாம் தட்டின வேகத்திலேயே ஜங்கு காமெடி ஹவுஸை விட்டு வெளியே போனால் மார்க்குமே ஜங்குக்கு ஃபாலோ பண்ணபடி போனால் ஷாலாதான் மேக்ஸை நோட் பண்ணிவிட்டு இங்கே என்ன நடக்குது, எதுக்காக அந்த அங்கிள் இவ்வளோ கோவமாகறாரு, ஆமாம் குக்கி ஹயாங்க்கு என்னாச்சு, அவ்வளோ வேகமாக சுருகிட்டாங்களே, அவருக்கு எதுவும் ஆகாதில்ல அப்படிங்கிற மாதிரி ஷாலா இந்த மாதிரி கேட்டேன். ஹவுஸ்குள்ளேயும் நிறைய ப்ராப்ளம் இருக்கும் போலுக்கு. சரி ஷாலா அதெல்லாம் பற்றி நீ திங்க் பண்ணாத, டேடும் அம்மாட்ட பார்த்துப்போம், நீ வா நம்ம ரூமுக்கு போகலான்ங்கிற மாதிரி மாஃபியா ஹவுஸ்லேயே கெஸ்ட்டுக்குன்னு ஒரு ரூம் உண்டுல்ல, அதாவது நம்ம ஜாக்ஸுக்கு பக்கத்து ரூமில் தான் நம்ம மேக்ஸுக்கு மொட்டையும் ரூம் கூட்டுருப்பாங்க. மார்க்கும் மேக்ஸும் அதே பிளேஸில் தான் ஸ்டே பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ அதே ரூமுக்குள்ளே கரெக்டாக நம்ம மேக்ஸ் ஷாலாவோட என்ட்ராகணும். வந்து அப்படி ரொம்ப பெயினாக உட்காந்துருக்க மூமெண்ட்டை பாய்ஸஸ் அவ்வளோ பேர் நோட் பண்ணிவிட்டு, நீ டென்ஷன் ஆகாத குக்கிக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுல்ல, அதான் அது நீ வேற குக்கியை கொஞ்சம் ஹேட் பண்ண, குக்கியும் டேயும் ஃபைட் பண்ண மூமெண்ட், குக்கி ஹேண்ட்ஸ் எல்லாம் கட் பண்ண மூமெண்ட், அதெல்லாம் தான் ஜங்குக்கு இந்த மாதிரி உன்கிட்ட பேசுறதுக்கு ட்ரீட் பண்ணுது. மற்றபடி ஜங்குக்கும் சரி மற்ற பர்சன்ஸும் சரி உன்னை தப்பாக திங்க் பண்ணலை. அவனுக்கு ஜஸ்ட்டு கோவம்தான், நீ தப்பாக எதுவும் எடுத்துக்காத, நீ ரூமுக்கு போ, குக்கி பக்கத்தில் இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அப்படியே நேராக குக்கியோட ரூமுக்கு ஒரு வாரம் இந்த மாதிரி வேண்டாம். பாய்ஸ் எல்லாருமே ஜாக்ஸி தான் இந்த ப்ராப்ளத்துக்கு காரணம்ங்கிறது தெரியும். பின்ன ஏன் எப்போ பார்த்தாலும் ஜங்குக்கு கிட்ட ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்கான், ஏன் நம்ப மாட்டாங்கிறான் அப்படிங்கிற மாதிரி பாய்ஸஸ் இந்த மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருந்தா எங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே கொஞ்சம் ஹவர்ஸ் கழிச்சு தான் நம்ம குக்கி அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணால் ஃபுல்லாக க்ரை பண்ண பொசிஷன்லேயே உட்காந்துருக்கிட்ட நோட் பண்ணிவிட்டு, என்னாச்சு எதுக்காக க்ரை பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி குக்கி இந்த மாதிரி கேட்டால், இப்படி பெட்டில் எழுந்து உட்கார்ற குக்கியம் டைட்டாக ஹக் பண்ணபடி பயங்கரமாக க்ரை பண்ணி அழுறாரு. நான் எதுவுமே பண்ணல குக்கி, நான் எந்த ஒரு பிளானுமே பண்ணல குக்கி, என்னை நம்பு அப்படிங்கிற மாதிரி செம எமோஷ்னலாக க்ரை பண்ணி அழுடாம். நம்ம குக்கி அப்படியே ஹக் பண்ணபடி என்னாச்சுங்கிற மாதிரி கேட்கவும், இந்த மாதிரி உன்னோட டேடி என்னை பனிஷ் பண்ணிட்டாரு, என்னை திட்டாரு, என்னை நம்ப மாட்டேங்கிறாரு, என்னை ஏன் உன் டேடு நம்ப மாட்டேங்கிறாருங்கிற மாதிரி பயங்கர எமோஷ்னலாக க்ரை பண்ணி அழுட்டான். சரி டேடுக்கிட்ட நான் பேசுகிறேன், நீ க்ரை பண்ணாடனுங்கிற மாதிரி அப்படியே கம்ஃபர்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி கம்ஃபர்ட் பண்ணால் இந்த மூமெண்ட்டையும் ஜாக்ஸி நோட் பண்ணுறான். வாவ் ஒரு பக்கம் டேடுக்கிட்ட இந்த மாதிரி இன்னசென்ட் பையன் மாதிரி நடிக்கிறேன், இன்னொரு பக்கம் குக்கிக்கிட்ட ஜங்குக்கை பற்றி டபுளாக எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறேன். டேடுக்கும் சன்னுக்கும் ப்ராப்ளம் கொண்டு வர பார்க்குறீங்க. இல்லை என்னை ஏன் ஜங்குக்கு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறானுங்கிற மாரி குக்கி மூலியமாக அக்செப்ட் பண்ணிக்க வைக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கியா? நல்லா தான் இருக்குது. நான் பண்ண ஒர்க் ஆப்போசிட்டில் உன் பக்கம் திரும்பினது நான் ஹாப்பியாக தான் இருக்கிறேன். இன்னும் பாரு, ப்ராப்ளம் 1 by 1 பண்ணி உன்னை இந்த ஹவுஸை விட்டு வெளியே அனுப்புறது ஜங்குக்காடாக இருக்கும். இந்த மாதிரி ஜாக்ஸி திங்க் பண்ணிவிட்டு அப்படியே அவளோட ரூமுக்கு போனோம். இப்போ ஒயிட் ஸ்னேக்கு தான் காட்டுது. ஒயிட் ஸ்னேக்குக்கும் பேபி ஸ்னேக் வந்துருச்சு. அதுவும் ஒயிட் அண்ட் ஒயிட்டாக அழகாக க்யூட்டாக இருக்குது. இதை அப்படியே நம்ம ஜானா நோட் பண்ணபடி ரொம்ப க்யூட்டாக இருக்குது இந்த ஸ்னேக் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்னேக்கு குட்டியாக இருக்குதுல்ல, அதை பேபி ஸ்னேக்கை டச் பண்ண போனேன். ஒயிட்டு பயங்கரமாக ஜோனாவை பாட்டு முறைக்குது. என்ன என்னோட பேரண்டோட ரூமில் நீ இருக்கிற, ஏன் பேரண்டோட ரூமில் இருந்துக்கிட்டு இந்த பேபி ஸ்னேக்கை நான் டச் பண்ணக்கூடாதுன்னு என்னை பட்டு முறைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி ஜோனா இந்த மாதிரி பேசினா அது நம்ம ஜோனாவே அட்டாக் பண்ணுற மாதிரி பயங்கரமாக சீருடு. இந்த மாதிரி சீருட கோப்ரா நோட் பண்ணிவிட்டு எதுக்கு தேவையில்லாமல் எப்போ பார்த்தாலும் இவன் சீறிக்கிட்டே இருக்கானுங்கிற ஒரு அந்த சவுண்டுக்கு இந்த மாதிரி புலம்புனபடியே கோப்ரா உள்ள என்றானா இந்த மாதிரி ஜோனாவை அட்டாக் பண்ண போகிற மூமெண்ட்டை கோப்ரா நோட் பண்ணிவிட்டு உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி ஒயிட் ஸ்னேக்கை தடுக்குது. அதோட ஹெட்டை வச்சு ஒயிட் ஸ்னேக்கோட ஹெட்டை வேகமாக அடிக்குது. இந்த மாதிரி அடிக்கிற மூமெண்ட்டுக்கு ஜோனா அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி,
என்ன திமிரு உனக்கு? என்னையே பயமுறுத்துற? இப்போ பாரு நான் என்ன பண்ணுறேன்ட்டு. டாடி இங்கே பாருங்க உங்கள் ஸ்னேக் என்னை கடிக்க வருது அப்படிங்கிற மாதிரி ஜோனா கத்த. ஐயையோ ஜோனா ஏன் ஜோனா இந்த மாதிரி கத்துற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம கோபுரா ஜோனாவை நோட் பண்ணோம். ஒயிட் அப்படிலாம் இல்லை, ஜோனா விட்டு மூவ் ஆன அடுத்த செகண்டு பிபியை சுற்றி அப்படி ஃபுல்லாக சர்க்கிள் சேஃபில் சுருண்டபடி பட்டுக்குச்சு. எல்லா ஒர்க்கையும் பண்ணிவிட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி அப்படியே பற்று அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோபுரா டென்ஷன் ஆகி ஜோனா செல்ல ஜோனா இல்லை கட்டாட ஜோனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி ஜோனா கிட்ட எவ்வளவோ கோபுரா பேச ட்ரை பண்ணுது. பட் ஜோனாவுக்கு கோபுரா என்ன பேசுகிறாருங்கிறதே தெரியல. ஆனால் கோபுரா முன்ன வந்து நிற்கிறத பார்த்துட்டு கோபுராவை புஷ் பண்ணி தள்ளின வேகத்திலேயே க்ரை பண்ணபடி கரெக்டாக அந்த ரூமை விட்டு வெளியே வந்தான். நம்ம டேடா என்னாச்சு ஜோனாமா ஏன் அந்த மாதிரி கட்டுற அப்படிங்கிற மாதிரி ஜோனாவோட ஃபேஸ் அப்படி கப்பண்ணா. மாமா நீயே பாரு அடு ஓ ரூமில் தானே இருக்குது, ஓ ரூமில் இருக்க சொல்லியே என்ன பாட்டு அட்டாக் பண்ணிட்டு என்ன கடிக்க வருமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒயிட் ஸ்னேக்கு பண்ண மூமெண்ட் அப்படியே ஜோனா இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணால் ஜோனாவோட சவுண்டை கேட்டு ஜங்குக்குமே கரெக்டாக அந்த ரூம்கிட்டே வந்துருப்பாரு. என்னாச்சு ஜோனா ஏன் அந்த கட்டுன அப்படிங்கிற மாரி கேட்கவும், டேடு நீ ரொம்ப மோசமான ஸ்னேக்கெல்லாம் வளர்த்துட்ருக்குற, ஹோப்ரா ஹயாங் மாதிரிலாம் ஒயிட்டு இல்லை, அது என்னையே கில் பண்ணுற அளவுக்கு வருது அப்படிங்கிற மாதிரி இப்படி ஜோனா சொல்கிறது கேட்டு ஜங்குக்கு எங்கேயோ போயிருச்சு. கோவத்தில் கரெக்டாக பெட்ரூம்குள்ளே என்ட்ராகலான்ங்கிற மாரி போனால் ஜங்குக்கூட இப்போ கிரிப்பாக நம்மகிட்டே பிடிக்கிறாரு. இரு ஜங்குக்கு சொன்னால் கேளு, அவள் ஏதோ தேவையில்லாமல் வளர்றான்னா நீ வேற ஏன் தேவையில்லாமல் கோவப்படுற அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு இந்த மாதிரி கிரிப்பாக பிடிச்சா அதுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா ஒன்று அட்டாக் பண்ணுது, இல்லாட்டி என் டாக்டர் அட்டாக் பண்ணுது. நானும் சரி போனா போடுங்கிற மாதிரி அதை ஃப்ரீ பண்ணி விட்டுலான்னு நினச்சா இது செட் ஆகட்டும் ஒன்று நம்ம பக்கத்தில் எப்போ வச்சுருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கோவமாண்ட மாதிரி கட்டு வர இந்த மாதிரி நம்ம ஜொங்கு கட்டிட்டுண்டா குக்கியோட ரூம் விட்டு அப்படி பொறுமையாக வெளியே வராரு. வெய்யோட ஷோல்டரில் ஹேண்ட்ஸை போட்ட பொசிஷன்லேயே ஏன் டேட் இந்த கட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குக்கி இந்த மாதிரி கேட்க குக்கி வெளியே வந்துட்டு பார்த்துட்டு கொஞ்சம் ஷாக் ஆகி ஏன்டா நீ பெட்டை விட்டு எழுந்துக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகலை இப்போ இந்த கட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஒயிட் வந்து ஜோனாவை அட்டாக் பண்ணிருச்சு அப்படிங்கிற மாதிரி நாமும் சொல்லவும் ஐயோ ஒயிட் இங்கே தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வியோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ண பொசிஷன்லேயே கரெக்டாக ரூம்குள்ளே என்ட்ராகி ஒயிட்டை நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணால் ஜோனாவை பட்டு எந்த அளவுக்கு சீரி இருக்கும், ஆனால் பட்டு நம்ம குக்கியை பட்டு ஒரு ரியாக்ஷனும் கொடுக்கல. அப்படியே லைட்டாக ஐஸை ஓப்பன் பண்ணி குக்கியை பார்க்குது, அப்புறம் நார்மலாக ஐஸை க்ளோஸ் பண்ணபடி படுக்குது. இந்த மாதிரி படுக்கிறத பார்த்துட்டு ஜோனா டென்ஷன் மேலே டென்ஷன் ஆகி டேடி எனக்கு இந்த ஸ்னேக்கை சுத்தமாக பிடிக்கவே இல்லை, இது எனக்கு பிடிக்கவே இல்லை, இதை முதல்ல ஏதாவது ஒன்று பண்ணுங்கள், என்கிட்ட எந்த அளவுக்கு அது ரியாக்ட் பண்ணிச்சு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஜோனா ரூமுக்கு வெளியே நின்று கட்டுனா குக்கி இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஒயிட் ஸ்னேக்கை ஹேண்ட்ஸில் தூக்கவும் டே குக்கி உன் சிஸ்டரை ஏதோ பயமுட்டிட்டான்னு கிட்ட கேட்க என் ஒய்ஃபை எதுவும் பண்ணிடாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம கோபுரா அப்படியே நம்ம குக்கியை நோட் பண்ணா என்ன கோபுரா பயட்டெல்லாம் பட்ட மாதிரி தெரியுது, நீ பயப்படுற மாதிரி இங்கே ஒன்றும் நடக்க போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஐயோ ஹே க்யூட் பேபி ஸ்னேக் அப்படிங்கிற மாதிரி ஒயிட்டை கீழே விட்டுட்டாரு. அது தம்முன்னு விழுது. இந்த மாதிரி விழுந்தா நான் அப்போவே நினச்சேன் நீ இப்படி தாண்டா தூக்கி போடுவேன்ட்டு அப்படிங்கிற மாதிரி கோபுரா குக்கியை நோட் பண்ணால் ஒயிட்டு மட்டும் தான் இருக்கும்னு நினச்சிட்டா அவர் தூக்கிட்டு இருப்பார். இப்போ ஒயிட்டு சுற்றி இருக்க மொமெண்ட்டுக்கு பேபி ஸ்னேக்ஸ் தெரிஞ்சிருக்காது. இப்போ தெரிகிற மொமெண்ட்டுக்கு ஸ்னேக்கை கீழே விட்டுட்டு இந்த க்யூட் அந்த பேபி ஸ்னேக்கை ஹேண்ட்ஸில் இட்டுக்கிறாரு. ஐயோ எவ்வளோ க்யூட்டாக ஒயிட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒன்றை விட உன்னோட பேபி ஸ்னேக் ரொம்ப ஒயிட்டாக இருக்குது, பட் பிளாக் இதுக்கு உனக்கு சம்மந்தமே இல்லை, ஏன்னா நீ ரொம்ப டார்க்காக பிளாக்காக இருக்க அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சிட்டல்றாரு. இந்த மாதிரி கலாய்ச்சிட்டல்னா என்னடா என்ன நான் பிளாக்கில் இருக்கேங்கிற மாதிரி கடுப்பேற்றியானுங்கிற மாதிரி கோபுரா டென்ஷனானா பேபி ஸ்னேக்கை ஹேண்ட்ஸில் தூக்குனபடியே குக்கி அப்படி திரும்பி ஜொங்குக்கை நோட் பண்ண சொல்லவும் ஜொங்குக்கு இப்போ பேபி ஸ்னேக்கே பார்க்குறாரு. ஓ மை காட் இதுக்கு தான் ஜோனாவை அட்டாக் பண்ண வந்துருக்கோமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு நேராக பேபி ஸ்னேக்கு கிட்ட வந்தா ஜங்குக்கு அந்த ஒயிட்டு ஸ்னேக்கை எதுவும் பண்ணாட்டானுங்கிற மாதிரிட்டே இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தான். நான் எதுவும் பண்ணலை, பேபி ஸ்னேக் இப்போ தான் போட்டாக இருக்க பொழுது அந்த எக்கை விட்டு வெளியே வந்துருக்கு, நீ அதே டயத்தில் கரெக்டாக வந்துருக்க,
ஒருவேளை நீ பேபி ஸ்னேக்கை எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணுறேன்னு நினச்சின்னா அது உங்ககிட்ட அப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு அப்படியே அந்த ஸ்னேக்கை வாங்குவோம். ஜொங்குக்கும் குக்கியும் பக்கத்தில் நிற்கிற மூமெண்ட்டுக்கு இதில் யார் ஜங்குக்கு இதில் யார் குக்கிங்கிறது தெரியாமல் ஹேர் ஸ்டைல் மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த மூமெண்ட்டுக்கு ஜொங்குக்கையும் குக்கியும் நம்ம ஒயிட்டு வியர்டில் நோட் பண்ணிகிட்ருக்குமா இந்த மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருந்தால் பேபி ஸ்னேக் அப்படியே ஹேண்ட்ஸில் நம்ம ஜங்குக்கு வாங்கின பொசிஷன்லேயே அந்த பேபி ஸ்னேக் அப்படியே டேட்டா காட்டுறாரு. இந்த மாதிரி காட்டினா டேயுமே இது வரைக்கும் குட்டி பேபி ஸ்னேக் இந்த மாதிரி எக்க விட்டு வெளியே வந்து பார்த்ததே கிடையாது. ஃபஸ்ட் டைம் பார்க்குறாரு அந்த மூமெண்ட்டுக்கு எல்லாருமே ரொம்ப ஹாப்பியானா அந்த ஸ்னேக்கை நேராக ஹாலுக்கே கொண்டு வந்துட்டாங்க. எங்கடா என் பேபி தூக்கிட்டு போகிறீங்கிற மாதிரி கோபுராவும் ஒயிட் ஸ்னேக்கும் நேராக கீழே இறங்கி வந்தா மார்க்கோட டாக்டர் ஷாலாடா ஸ்னேக் 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 இங்கே 2 ஸ்னேக் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கத்துறா. இந்த மாதிரி கட்டுனா ஐயோ வேற நாங்கள் ஸ்னேக்ஸையே ஒரு ரூம் முழுக்க அடைச்சிட்டு அதுக்குள்ளே உட்காந்துருந்து சர்வை பண்ணுற பர்சன்ஸ் ஸ்னேக்குன்னு கட்டுறாடா அப்படிங்கிற மாதிரி ஜானா டென்ஷன்லேயே அப்படியே நம்ம ஷாலாவை நோட் பண்ணால் கரெக்டாக அந்த பேபி ஸ்னேக் இருக்குல்ல அந்த பேபி ஸ்னேக்கை ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட ஜின் ஜேகோ பையன் எல்லாருக்கிட்டையுமே காட்டுறாரு. இந்த மாதிரி காட்டுனா எல்லாருமே இதுக்கு முன்னாடி இப்படி பேபி ஸ்னேக்கை பார்த்ததே கிடையாதுன்னு மூமெண்ட்டுக்கு எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாகி எல்லாரும் ஒருத்தர் மட்டும் ஒருத்தர் ஹேண்ட்ஸில் வாங்கிக்கிறாங்க. இந்த மாதிரி வாங்கினா லாஸ்ட்டில் ஜாக்ஸின்னு பல அந்த மாதிரி நின்னா வியோட ஹேண்ட்ஸ்லேருந்து ஜாக்ஸியோட ஹேண்ட்ஸுக்கு அண்ட் ஒயிட் ஸ்னேக்கோட பேபி போகிற மூமெண்ட்டுக்கு ஒரு ஃபோர்ஸுக்கு வந்த வேகத்திலேயே ஜாக்ஸியோட டொமக்ஸில் ஒரு அடி தான் வாழை வச்சு அடித்த வேகத்தில் ஜாக்ஸி கீழே விழுந்தா அந்த பேபி ஸ்னேக்கு ஜாக்ஸியோட ஹேண்ட்ஸில் கொடுக்க வந்த மூமெண்ட்டுக்கு கீழே விழ போகிற மூமெண்ட்டை எல்லா பர்சன்ஸும் பார்த்து ஷாக்கானா ஷாலா டக்குன்னு வந்து பிடிச்சிருவா. ஐயையோ நான் ஸ்னேக்கை பிடிச்சிட்டேன் அது என்னை கடிக்க போடு அப்படிங்கிற மாதிரி ஸ்னேக்கை பிடிச்ச பொசிஷன்லேயே கதறி அழுறா. இந்த மாதிரி அழுறட மேக்ஸை நோட் பண்ணிவிட்டு அதான் அதை பிடிச்சிட்டல்ல அப்படின்னு இந்த மாதிரி கதறி அழுற. ஐஸை ஓப்பன் பண்ணிப்பார் ஷாலா அப்படிங்கிற மாரி சொல்லவும் ஆமாம் ஐஸை ஓப்பன் பண்ணிப்பார் அப்படிங்கிற மாரி சொல்லவும் ஐஸை ஓப்பன் பண்ணி போயிட்டான். க்யூட்டாக பேபி ஸ்னேக்கோட ஃபேஸ் தான் அது அப்படியே ஷாலாவோட ஃபேஸை நோட் பண்ணபடி ஒரு மாதிரி அதோட ஃபேஸை வச்சு ஷாலாவோட சீக்ஸை லைட்டாக ரப் பண்ணவும் ஷாலாவுக்கு இந்த மூமெண்ட் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருந்தாலும் க்யூட்டாக வேற இருக்கா. ஸ்னேக்காகவே இருந்தாலும் அதை ரசிக்க தான் தோணுது. இந்த மூமெண்ட்டுக்கு அந்த ஸ்னேக்கை ரசிக்க ஒயிட்டு செம்ம கடுப்பில் ஷாலாவுக்கு முன்னாடி என்ட்ராகுது. இந்த மாதிரி என்ட்ராகிறத பார்த்துட்டு ஷாலா பயத்துலேயே அந்த பேபி ஸ்னேக்கை கீழே விடவும் உனக்கு என்ன திமிருந்தா என்ன நீ இந்த மாதிரி அட்டாக் பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி ஜாக்ஸி எழுந்த வேகிட்டிலேயே ஒயிட்டு ஸ்னேக்கை அடிக்கிற மாதிரி வர்ற மூமெண்ட்டை குக்கி நோட் பண்ணிவிட்டு ஜாக்ஸியோட ஆன்சர் கிரிப்பை பிடிக்கிறாரு ஒரு மாதிரி திருக்குறாரு. இந்த மாதிரி திருக்குனப்படி லாக் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு என்ன நினச்சிட்ருக்க குக்கி என்ன நினச்சிட்ருக்கேன் எல்லாருமே அந்த பேபி ஸ்னேக்கை உங்கள் ஹேண்ட்ஸில் வாங்கினீங்களா நான் அதை டச் பண்ணி பார்க்கட்டானா வாங்கினேன் அது எவ்வளோ வேகமாக என் டொமேக்ஸில் அடிச்சிச்சுங்கிறத நீ பார்த்தல எனக்கு டொமேக்ஸ் எந்த அளவுக்கு வலிக்கிட்டு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஜாக்ஸி இந்த மாதிரி கட்டுனா அதெல்லாம் ஒயிட்டு கண்டுக்கவே இல்லை. பேபி ஸ்னேக்கை அப்படியே ரோல் பண்ணப்படி அதே பிளேஸில் அமைதியாக உட்காந்துருக்குது. இந்த மாதிரி உட்காந்துருந்தா கோப்ராடா பா என்னை விட என் ஒய்ஃபுக்கு தான்டா ரிவெஞ்சி எடுக்கிறட்டும் கொடுக்குறட்டும் டக்குன்னு கொடுக்குறாங்க. நான் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சேன் பட் நான் திங்க் பண்ணதுக்குள்ளே செஞ்சே முடிச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி ஒயிட்டை என்ன மாதிரி நோட் பண்ணால் ஜங்குக்கு இந்த மூமெண்ட்டை பட்டுட்டு நக்கலாக சிரிக்கிறாரு. ஏன்னா ஜாக்ஸே யாருமே எதுவுமே பண்ண முடியல. ஆனால் ஒயிட் அந்த மாதிரி இல்லை டக்குன்னு அட்டாக் பண்ணிக்கல. அந்த மூமெண்ட்டில் பாய்ஸஸ் எல்லாருக்கும் லைட்டாக சிரிப்பு வந்தோம். எதுக்கு எல்லோரும் ஒரு மாதிரி சிரித்தபடி நிற்கிறீங்க அடி என்ன அட்டாக் பண்ணது உங்களுக்கு எது காமெடியாக தெரியுதா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அது பண்ணது எங்களுக்கு காமெடியாக தெரியல பட் ஜாக்ஸி இப்போ நீ பண்ணிகிட்ருக்க மொத்த மூமெண்ட்டும் செம்ம காமெடியாக இருக்குது அப்படிங்கிற மீதி கலாய்க்கவும் இந்த மாதிரி கலாய்க்கிறத பார்த்துட்டு குக்கியோட ஆன்சர் தட்டி விட்ட வேகிட்டலே ஜாக்ஸியோட ரூமுக்கு போனால் அப்படியே பொறுமையாக அந்த பேபி ஸ்னேக் இருக்குல்ல அதை அப்படியே ஹேண்ட்ஸில் எடுக்க ட்ரை பண்ணுவார். இந்த மாதிரி ட்ரை பண்ணால் போட்டு கூட ஒயிட்டு முறைக்குது. இந்த மாதிரி முறைக்கிறத குக்கி நோட் பண்ணிவிட்டு
அண்ட் ஸ்னேக் உனக்கு வேணுமா அப்படிங்கிற மாதிரி இப்படி கேட்க பாய்ஸஸ் எல்லாருமே அப்படியே வியை நோட் பண்ணா ஆமானுங்கிற மாதிரி ஹெட்டை நாக் பண்ணுறாரு. இந்த மாதிரி நாக் பண்ணால் நம்ம குக்கி தான் அசால்ட்டாக தூக்கி வியோட ஆன்சரில் கொடுத்துட்டாரு. இந்த மாதிரி கூட்டுட்டு பட்டுட்டு கோபுராவும் போயிட்டும் வியை நோட் பண்ணால் வியோட ஃபேஸில் அவ்வளோ ஸ்மைலே பேபி ஸ்னேக்கை ஹேண்ட்ஸில் வச்ச பொசிஷன்லேயே இந்த மாதிரி ஹேண்ட்ஸில் வச்சுருக்க அந்த மூமெண்ட்டுக்கு மாம் நானும் நிறைய ஸ்னேக்ஸு கேட்டு டாகு பேட்ஸு அப்படிங்கிற மாதிரி எனக்கு நிறைய பெட் அனிமல் பெட் பேட்ஸ் அதெல்லாம் நான் வளர்க்கலாம்ல. எனக்கு ஸ்னேக்ஸும் ரொம்ப பிடிச்சிருக்குது. டாடோட பிளேஸில் நீங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்னேக்ஸ் இருந்துச்சுன்ட்டு? அவ்வளோவும் ஏதோ ரேர் பாய்சனுங்கிற மாதிரி சொன்னாங்க. இதுக்காக அத்தனை ஸ்னேக்ஸையும் பாக்ஸ்குள்ளே போட்டு டேட் அடைச்சி வச்சுருக்காரு. அதை ஃப்ரீயாகவே அதர் பிளேஸில் ஃப்ரீ பண்ணி விடலாமே, எதுக்காக பாக்ஸ்குள்ளே போட்டு கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி வியோட மாம்கிட்ட பேசின அந்த மெமரி ரீக்கப் ஆகிடும். சேண்டில் இருக்க சொல்ல வியுமே ஒரு ஸ்னேக்கை பெட் மாதிரியே வளர்த்துன்னு இருப்பார். அது வியோட மாம் வீக்காக ஆசையாக கூட்டுதான் இருக்கும். அந்த ஸ்னேக்கை அப்படியே திங்க் பண்ண பொசிஷன்லேயே மாமா நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி லைட்டாக திங்க் பண்ணபடி அந்த ஸ்னேக்கை ஹேண்ட்ஸில் வச்சபடி குக்கியோட ரூமுக்கு போயிட்டார். இந்த மாதிரி போகிற டேட்டே குக் 2 பேருமே நோட் பண்ணால் பாய்ஸஸ் எல்லாருக்குமே லைட்டாக டவுட் ஆகுது. இவன் என்ன ரொம்ப கேஷுவலாக ஸ்னேக் கட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணால் கோபுராவுமே நம்மளை ஃபஸ்ட்டே பார்க்க சொல்லி நம்மக்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நண்டுக்கிட்டானே. ஸ்னேக்குனா கண்டிப்பாக நம்மளை பார்த்து பயம் வரணும். பயம் அவனுக்குலாம் லைட்டாக இருக்குது. பட் அதை தாண்டி நம்மளை அதாவது பெட் அனிமல்ஸ் ஸ்னேக் இது மேலே கொஞ்சம் கேரிங் லவ் காட்டின மாதிரி தெரியுது. முக்கியமாக ஸ்னேக் ஏன் அவனுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குங்கிற மாதிரி இந்த மாதிரி கோபுரா ஜங்குக்கு ஹயாங்ஸுங்கிற மாதிரி எல்லாருமே நோட் பண்ணால் குக்கி கேட்டெல்லாம் பெருசாகவே தெரியல. வீ என்ன பண்ணாலும் அது கரெக்டு தான். வீ என்ன செஞ்சாலும் அதை பற்றி திங்க் பண்ண போகிறது கிடையாது. வீக்கு பிடிச்சிருக்கா அவ்வளோதான். அந்த மூமெண்ட்டுக்கு வீயை ஃபாலோ பண்ணப்படி நேராக ரூமுக்கு போகிறாரு. ஒயிட்டுடா என்ன ஏன் பேபி தூக்கிட்டு போயிட்டாங்கங்கிற மாதிரி டென்ஷனில் நம்ம வீயை நோட் பண்ணோம். கோபுராடா எப்போ பட்டாலும் பக்கத்துலேயே வச்சுக்கணும்னு நினைக்காத. இப்போ என்ன குக்கிக்கிட்டையும் வீக்கிட்டையும் தானே இருக்குது நம்ம பேபி, அவங்க கேர்ஃபுல்லாக பார்த்துப்பாங்கங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம கோபுரா ஒயிட்டுக்கிட்ட பேச ஒயிட்டு டென்ஷன்லேயே கோபுராவை நோட் பண்ணால் ஜங்குக்கு டவுட்டு மேலே டவுட் அதிகமாகுது. என் டவுட்டை நீ ஒவ்வொரு டேஸாக என்கரேஜ் பண்ணிகிட்ருக்க வி. நான் கண்டிப்பாக சொல்லுவேன் உனக்கு பின்னாடி ரொம்ப பெரிய ஒரு சீக்ரெட் இருக்குது. அந்த சீக்ரெட்டை மொத்தமாக மறைச்சபடி இன்னசென்ட் மாதிரி நீ ட்ராமா பண்ணிகிட்ருக்க. ஓகே பார்க்குறேன் எத்தனை டேஸ் இந்த ட்ராமாவை நீ கண்டினியூ பண்ணுறன்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணபடியே டேக்கிட்ட எல்லாத்தையுமே பேசி முடிச்சுட்டு நேராக அவர் மூவியை பார்க்குற பிளேஸ் போகிறாரு. பாய்ஸஸ் எல்லாருமே கம்பெனிக்கு போகிறாங்க. இப்போ இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இனிமே ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாங்க. டேஸஸ் அப்படியே மூவ் ஆன் ஆகுது. ஒரு 2 வீக் to 3 வீக் மூவ் ஆன் ஆகுது. குக்கியை திரும்பவும் நம்ம வந்து செக் பண்ணுறாரு. இப்போ ஓரளவுக்கு அந்த பிளேஸ் ஃபுல்லாக நார்மலாகிருச்சு. இன்னும் ஒரு 3 வீக் மட்டும் போனால் போடும், அப்புறம் நீ ரொம்ப நார்மலாகிருவ அப்படிங்கிற மாதிரி குக்கி கிட்ட இந்த மாதிரி சொன்னால் அப்போ நான் காலேஜுக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி குக்கி கேட்கவும் காலேஜுக்கா இன்னொரு 1 வீக் போகட்டுமே குக்கி அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நான் 1 வீக் மட்டும் ஹவுஸில் இருக்கிறேன், வியாவது காலேஜுக்கு போகட்டுமா அப்படிங்கிற மாதிரி குக்கி இந்த மாதிரி சொன்னால் இப்போ ஒரு 3 வீக்குமே நம்ம குக்கி கூட தான் இருக்கிறாரு. குக்கியை கேர்ஃபுல்லாக பார்த்துட்ருக்காரு. குக்கியே காலேஜுக்கு போகணும்னு சொன்னாலும் ஜங்குக்குன்னு ஒரு பர்சன் இருக்கிறாருல, அந்த பர்சன் தான் ஏன் சன்னுக்கு அடிபட்டுருக்குது, நீ எங்கடா பேக்க மாட்டிட்டு போகிறேங்கிற மாதிரி கோவத்தில் ஃபஸ்ட்டையே நம்ம வியை மிரட்டியிருப்பார். வியை திட்டுக்கிட்டோம் நான் காலேஜுக்கே போகல, குக்கி பக்கத்துலேயே இருந்து குக்கியை கேரிங்காக பார்த்துக்கிறேங்கிற மாதிரி நேராக ரூமுக்கு வந்துருப்பார். இன்னும் 1 வீக் வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நார்மலாக நீ ஒர்க்கு பண்ணலான்னு சொல்கிறத கேட்டு வியாவது காலேஜுக்கு அனுப்புங்கனுங்கிற மாதிரி டேக்கிட்ட இந்த மாதிரி சொன்னால் என்ன நினச்சிட்ருக்க குக்கி நீ? எதாக இருந்தாலும் உன் மாமக்கிட்ட சொன்னால் உன் ஒர்க்கெல்லாம் ஃபினிஷ் ஆயிருங்கிறதுனால டேரெக்டாக என்கிட்ட பேசிட வேண்டிய மொத்த வேலையும் உன் மூலியமா என்கிட்ட அனுப்புறியா அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக டோர்கிட்ட ஜொங்கு கொண்டு நிற்கவும் நம்ம குக்கி 3% அப்படி திரும்பி டோர்கிட்ட நோட் பண்ணோம்.
நம்ம ஜங்குக்கு தான் கோவத்திலேயே வியை பார்த்து முறைப்பாரா இந்த மாதிரி முறைச்சான். நம்ம வி ஃபுல் நர்வஸில் பயத்துலேயே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணா அப்படிலாம் இல்லை ஜங்குக். அவன் காலேஜ் ஸ்டடி பற்றி தான் பேசுகிறான். என்ன காலேஜ் ஸ்டடி பற்றி பேசுகிறான்? ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரி அடிபட்டிருக்குது, மொத்த ஹெல்ப்பையும் கேரையும் காட்ட வேண்டியது ஒய்ஃபோட ஒர்க்கு தானே. இப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு பிளேஸில் இப்படி நான் அடிபட்டு பெட்டில் அட்மிட் ஆகிருந்தா எனக்கு ஒர்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீ ஒர்க்குக்கு கிளம்பிடுவியா? அடு ஜங்குக், அது உன்ட்ட தான் கேட்குறேன். நானே ஒர்க்குக்கு போகணுன்னு சொன்னாலும் நீ என்னை பாட்டு என்ன சொல்லுவேன்? உனக்கு கேரிங்க பாட்டுக்கு தான் நான் இங்கே இருக்கிறேன். என்னை தாண்டி இந்த பிளேஸில் வேறு யாராலையும் கேரிங்க காட்ட முடியாதுன்னு என்கிட்ட லெசன் எடுப்பேன். இன்னைக்கு என்ன உன் சன்னு இந்த அளவுக்கு பேசிகிட்டு இருக்கான், மௌத்தை திறந்து பேசுறதுக்கு ஒத்த வார்த்தையும் வரலையா என்ன? சன்னி என்ன சொன்னாலும் அப்படியே கேட்குற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டியாட்டையாங் அப்படிங்கிற மாதிரி அப்படியே குக்கி பாட்டா எடுக்கடா. இப்போ ஏன் மாமா திட்டுறீங்க? நான் ஏதாவது சொன்னால் என்ன திட்டுவீங்கன்னு தான் நான் மாமக்கிட்ட சொன்னேன். யார் என்ன சொன்னாலும் சரி, நான் என்ன திங்க் பண்ணுறேனோ, நான் என்ன டிசைட் பண்ணுறேனோ அதுதான் இங்கே நடக்கும். ஏன் காலேஜ் ஸ்டடி ஒரு 1 month லீவ் எடுட்டான், ஸ்டடியில் எதுவும் உங்கள் 2 பேருக்கும் ப்ராப்ளம் வரப்போட்டா என்ன? இல்லை உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரப்போட்டா அப்படிங்கிற மாதிரி கோவமாக வியை நோட் பண்ணுவோம். வி பயத்துலேயும் குக்கியோட ஆன்சர் கிரிப்பை பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சான். டாடி ஏன் இந்த மாதிரி அவனை பயமுட்றீங்க? ஏற்கனவே உங்கள் நேமை கேட்டாலே அவன் பயந்தே சாகுனான், இப்படி முன்னே என்றாகி இன்னும் பயமுட்டாடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ என்ன அவன் காலேஜுக்கு போகட்டுமே, நான் தான் நார்மலாக இருக்கேனே. மாம் இருக்காங்க, கிராண்ட்மா மின்மாம் அதோட கிராண்ட்மாவும் இருக்காங்க, கிராண்ட்பாவும் இருக்காங்க. போடா குறைக்கு ஜிமினா மாம், வயன் மாம், ஜின் மாம். நீங்கள் கூட சில டைம் ஒர்க்குக்கு போகாமல் ஹவுஸில் தான் இருக்கிறீங்க. 8 இருக்கீங்களா? ஒரு ஒரு 8 hours தானே காலேஜ் ஸ்டடி. அவன் குயிக்காக முடிச்சுட்டு டேரெக்டாக ஹவுஸுக்கு வரப்போகிறான். ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க டேடு? இதை ஒரு பெரிய மூமெண்ட்டாக ஆக்காட்டீங்க. எக்ஸாம் டைம் வேறு வரப்போகுது. அதான் எனக்கு என்ன பண்ணான்னு தெரியல. எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது அவங்க ஸ்டடி ஒர்க்கு அவங்க தானே கவனிச்சுக்கணும் டேட். அதுக்கு தான் நான் மாம்கிட்ட அந்த மாதிரி பேசிட்டேனே. சாரி, நான் உங்ககிட்ட தான் அதை மடலாக கேட்டுருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் குக்கி இந்த மாதிரி பேசுகிறது கேட்டு நம்ம டே தான் அடாம அவ்வளோ டூட்டுக்கு சொல்கிறாம்ல. 1 week தானே, 1 week நான் குக்கியை பத்திரமா பார்த்துக்கிறேன். அவன் காலேஜுக்கு போகட்டும். டயாங், நீ உன் சன்னை தாண்டி டேடா ஒரு பர்சன்ட் உள்ளே என்றான். அந்த பர்சன்ட்டுக்கு ஓவர் ஃப்ரீடமை கொடுத்த மாதிரி எனக்கு தெரியுது. நீ கண்ணை மூடி ரொம்ப நம்புற. அது எல்லாம் ஃபேக்குன்னு எனக்காவது தெரிய வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு இருக்கிற எல்லாரை தாண்டி நீ தான் ரொம்ப உடஞ்சி போவ. நான் சொல்கிறது நீ கேளு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி பேசுனா, டேட் என்ன மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க? வி என்னோட ஒய்ஃப், எப்படி டேட் பர்சனுங்கிற மாதிரி நீங்கள் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் எழுந்து பேசுனா கரெக்டாக ஜாக்ஸின்ற ரூம் கிட்ட என்ட்ராகி வாவ் டேடுக்கும் சன்னுக்கு எப்படியாவது ஒரு ஃபைட்டை கொண்டு வந்துடணுங்கிற மாதிரி அங்கிள் சொல்கிறதில்ல. இப்போ என்ன டேப் இருக்குது குக்கி? ஏன் ஒன்னா தாண்டி அவனுக்கு அந்த புக்கு, நோட் புக்கு, ஸ்டடி ஒர்க்கு தான் ரொம்ப இம்பார்ட்டனா? அங்கிள் எது செஞ்சாலும் அது பர்ஃபெக்டாக தான் இருக்கும். ஒன்றா கேரிங்காக பாட்டுக்கட்டுக்கு தான் வி இந்த பிளேஸ்க்கு மேரேஜ் பண்ணி விட்டுருக்கான். சும்மா ஒன்று இந்த ஹவுஸில் இருக்கிறதுக்கு வரல. ஹஸ்பண்டை கேரிங்காக பாட்டுக்க முடியாமல் காலேஜில் போய் அவன் என்ன பண்ண போகிறானா? ஏண்டா காலேஜில் உன்னோட அங்களோட டாக்டர் வாரேன்னு இருக்காளா, அங்கே அவளை மீட் பண்ண போறியா என்ன அப்படிங்கிற மாதிரி இப்படி சொல்ல வி ஷாக் ஆகி இது எப்படி உனக்கு தெரியுங்கிற மாதிரி திரும்பினா குக்கி மீ லைட்டாக டவுட் ஆகி அப்படியே ஜாக்ஸியை நோட் பண்ணான். உனக்கு தெரியாது குக்கி, வி உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டாம்ல, அந்த கேர்ள் அவளோட சிட்டிக்கு போகிறத விட்டுவிட்டு வி படிக்கிற காலேஜ், அதாவது நம்ம படிக்கிற காலேஜ்லேயே நியூவாக அட்மிஷன்லாம் போட்டு காலேஜுக்கெலாம் வந்துட்டுருக்கா. அந்த கேர்ள் தான் கால் பண்ணி வியை வர சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இவளுக்கு எப்படி இவ்வளோ தெரிஞ்சிச்சு? அவள் எனக்கு கால் பண்ணல, பட் இருந்தாலும் அவள் இந்த காலேஜில் தான் படிக்கிறான்ங்கிறது இப்படி கூட்டு விட்டுட்டாலே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு
நர்வஸ்லேயே நோட் பண்ணான். ஜங்குக்கின்னு ரொம்ப காண்டானாம். குக்கி அப்படியே வியோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி பெட்டில் உட்காண்ட்ருக்கேன். குக்கிக்கு பக்கத்தில் உட்கார வைக்கவும், குக்கி அது வந்து எனக்கே சரியாக தெரியுது குக்கி. எனக்கு என் மாமனா கால் பண்ணி சொன்னாங்க. நான் வந்து அந்த அந்த கேர்ள் அப்படிங்கிற மாதிரி குக்கி மேலே இருக்க பதட்டத்தில் இந்த மாதிரி பேசினா வியோட சிக்ஸை கப் பண்ணபடி, நான் இப்போ உங்ககிட்ட ஏதாவது கேட்டேன்னா இல்லாட்டி ஏதாவது எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொன்னேன்னா ஏன் இந்த மாதிரி நர்வஸ் ஆகிட்டுருக்கா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தான். ஜங்குக்கு டே அப்புறம் ஜாக்ஸி 3% சொல்லி அப்படியே குக்கியை நோட் பண்ணிகிட்டு இருந்தா. டே அப்படி லைட்டாக ஸ்மைல் பண்ணபடி சரி வா ஜங்குக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணால் நீங்கள் என்ன நடந்துக்கிட்டு இருக்குட்டு நீ என்ன எங்கே போக சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கோவத்துலேயே நம்ம ஜங்குக்கிட்டே மறைச்சான். நம்ம ஜங்கு காட்டுக்கிட்ட க்ளோஸாக வந்துட்டு, ஏண்டா டாடா மட்டும்தான் எப்போதும் திங்க் பண்ணுவியா? டாடா இருக்கிறத தாண்டி உன் பேபி அவன் ஒய்ஃப் கூட இருக்கிறான். அவங்களும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டுமே. இப்படியே அவன் முன்னே நின்றுட்டு இருந்தா அவன் எப்படி அவன்கிட்ட ஃப்ரீடமாக பேசுவான் அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசிட்டு வா ஒழுங்கு மரியாதையானுங்கிற மாதிரி ஜங்கு கூட இப்போ ஹோல்ட் பண்ணபடி அந்த ரூமை விட்டு வெளியே கூட்டிகிட்டு போனான்.